ஹலோங்க. புறவர் சமூகத்துல பொண்ணெடுத்து எல்லாரும் ஈக்குவல் தான். யாரும் மேலேயும் இல்ல, யாரும் கீழேயும் இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு கடவுளோட முதற் படை வீடு தான் திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் தெய்வானைய கல்யாணம் பண்ணதும் திருப்பரங்குன்றம் தான். நக்கீரரான திருமுருகாற்றுப்படை பிறந்ததும் நம்ம திருப்பரங்குன்றம் தான். பல வருட பழமையான சமண குகைகள் இருப்பதும் திருப்பரங்குன்றம் தான். ஆமாங்க, மதுரைக்கு 8 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு திருப்பரங்குன்றம். நாங்க அன்னைக்கு ட்ரெயின்ல தான் போனோம். ட்ரெயின் அரௌண்ட் 8 o'clock தான். ஸோ இங்கேருந்து ஒரு 5:30 போல கிளம்பிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப் போய் அங்கேருந்து ஒரு 10 minutes டிராவல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். திருப்பரங்குன்றம் பத்தி புராணத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அறுபடை வீட்டுல முருகன் இங்க மட்டும்தான் உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா தெய்வானைய கல்யாணம் பண்ணி இங்கதான் மணக்கோலத்துல இருப்பாங்களாமா. அதனால திருமண தடை நீங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு வந்தா இங்க நடக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, சூரபத்மன்ற அரக்கனை முருகன் கொன்றுவாங்க. அப்போ இந்திரன் ரொம்ப ஹாப்பியாகி என்னோட மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண இடம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 6:45 அந்த மாதிரி ரீச் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். நான் வீடியோ எடுக்கும்போது தான் திருப்பரங்குன்றம் ஸ்பெஷல் அந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் 6 படையில ஒரு படை அப்படிதான் தெரியும். முதல் படை வீடுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இது சரி வீடியோ எடுக்கலாம், வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே அவ்வளோ ஒரு புனிதமான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோமா அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு பிளேஸ் போகிறீங்க, லைக் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அந்த மாதிரி வச்சுனா அங்கே போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 5 minutes அதை பற்றி கோத்ரூ பண்ணுங்க. என்னதான் இருக்குன்னு தெரியாமையே போகிறத விட அந்த பிளேஸ் தெரிஞ்சுட்டு போகிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கோட்டையிலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு 5 o'clock அந்த மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன் போயாச்சு. அங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கணும் மறுபடியும். லைக் 2 பஸ் நாங்கள் பிடிச்சி வீட்டுக்கு போனோம். இங்கே பார்த்தீங்களா என்ன இருக்குன்னு, திருநெல்வேலி ஸ்பெஷல் காலங்காத்தாலேயே. தப்பாக நினச்சிக்காதீங்க, காலங்காத்தாலேன்னு பிடிச்சிருக்கு, அதுக்கு டைம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. இது நான் சொன்ன 2வது பஸ். இங்கேருந்து ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நான் இது சும்மா விளாகாக தான் போகணும்னு நினச்சேன். பட் திருப்பரங்குன்றம் பற்றி ஏன் ஒரு 1-2 பாயிண்டாச்சும் சொல்லணும்னு நினச்சேன்னா, எனக்கு இருக்க இந்த சின்ன சேனலில் ஒரு 10 பேர் பார்த்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சாலுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படி இப்படின்னு. இந்த டெம்பிளுக்காக நான் சொல்லலைங்க. நார்மலாகவே புராணம் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்புவேன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நான் நம்புவேன். கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லாட்டாலும் ஓரளவு நான் நம்புவேன். ஏன்னா சயின்டிஃபிக்லாம் ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு ஒரு ஈவினிங் போல் சும்மா வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் மார்னிங் 4 o'clock த வெயிட் இஸ் ஓவர். காலையிலே நல்லா கிளம்பி ரெடி ஆயாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சாரீ போடுறது. நம்ம இங்கேருந்தும் 2 பஸ் மாறி போகணும் நம்ம டெம்பிளுக்கு. இது 2வது பஸ்ஸுங்க. லைக் டோட்டலி 2 hours to 2.5 hours எடுக்கும் ட்ராவலுக்கு. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து சொல்கிறேங்க. அப்புறம் ஃபைனலாக எங்கே வந்துட்டோம் தெரியுமா? நான் போகிறப்ப கட்டுமான தொழில் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோன்னா, ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் நேரத்திலே கிளம்புறதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை, பார்க்க முடியல. லைக் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டுனாலுமே ரொம்ப நேரமாக போனதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. நீங்களும் அங்கே போகணுன்னா கொஞ்சம் நேரமாக எழுந்துச்சி போகணும். கோயிலில் அவ்வளோ கூட்டமே இல்லைனாலுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட பார்க்க பொறுமை இல்லாதவங்க கூட வராங்க. அதுக்கு தள்ளிட்டு முன்னாடி போகிறதுக்கு கோயிலில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் வரது. சில பேர் இப்படி இருக்கதாங்க செய்கிறாங்க. எல்லாருமே அப்படி பண்ணலைங்க. அன்னைக்கு ஒரு 2 பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்புறம் உள்ள ஃபோட்டோகிராஃப் வீடியோகிராஃப்கெல்லாம் அலௌட் இல்லை. அப்புறம் இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்லணும்னா, எல்லா இடத்துலையுமே எப்படி சொல்ல, வெயில் காலத்துக்காக நல்ல பெரிய ஃபேனாகவே போட்டிருந்தாங்க.
அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்குறேன். பெரிய ஃபேனா போட்டு சுத்தமா தெரியல. சம்மர்னாலுமே அவ்வளோ இதாவே தெரியல. நல்லா அழகா இருந்துச்சுங்க டெம்பிள். நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறனாலவோ என்னவோ எனக்கு தெரியல. என்ன டெம்பிளுக்கு போனாலுமே அங்க மெயினான வேலையே அவங்க சோறு எங்க போடுறாங்கன்னு தானே. பொங்கல் 2 புளியோதரை 2மே நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. கோயில் பிரசாதம் தான். வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டு நைட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி அகைன் கிளம்பியாச்சுங்க. மறுபடியும் நெல்லை பஸ் ஸ்டாப் வந்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனோம். இங்க ஒரு பேக்கரி பார்த்தேன். அந்த கேக் எல்லாம் அழகா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சும்மா காமிக்கலாமே நான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். மார்னிங் ஒரு 6 o'clock போல் கேரளா ரீச் ஆயிடுச்சு. த அல்டிமேட் வியூ ஆஃப் கேரளா இந்த மார்னிங். பாய்ங்க.